வெல்கம் டு எஸ்கே மீடியா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊத்துக்காடு எல்லையம்மன் ஆலயம். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். இது கவனிச்சிருந்த அந்த நாய் அரசருடைய நிலையை அறிஞ்சு தடாகத்தை தேடி கண்டுபிடிக்க அந்த காட்டுல போகுது. எங்கேயாவது நீர் கிடைக்குமான்னு தேடும் பொழுது ஒரு தடாகம் அது கண்ணுக்கு பட்டது. அந்த தடாகத்துல தன்னை முதல்ல நினைத்து கொண்டு மன்னரை நோக்கி ஓடத் தொடங்கியது. மன்னரிடம் சென்று தன்னுடைய உடம்பு குழுக்க அது உடம்புல வெளிப்பட்ட அந்த நீர் துளிகளால மன்னர் எழுந்துட்டாரு. மன்னரை பார்த்து அதிகமாக குலைச்ச இந்த நாய் வேகமா ஓடத் தொடங்கியது. இதை பார்த்த மன்னர் அந்த நாய் பின்னாடியே போகிறாரு. போகும்போது ஒரு தடாகத்தை பார்க்கறாரு. அந்த தடாகத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. அவர் தண்ணி குடிக்கலான்னு போகும்பொழுது அந்த தண்ணியிலிருந்து ஏதோ ஒன்று மிதந்து வருவதை அவர் கவனிக்கிறாரு. அதை கவனிக்கும் பொழுது அது எலுமிச்சை மழமன்னு அறிகிறாரு. அதன் பிறகு பெரிய ஒரு சத்தத்துடன் தண்ணியிலிருந்து ஒரு ஊற்று கிளம்புது. அந்த ஊற்றிலிருந்து ஒரு அம்மன் சிலை வெளிப்படுது. இதை பார்த்து அவர் அதிசயிக்கிறாரு. இந்த சமயத்துல மன்னரை காணன்னு அரண்மனையிலிருந்து அவருடைய பரிவாரங்கள் வருது. பரிவாரங்களுக்கு மன்னர் உத்தரவிடுறாரு, இந்த சிலையை நீங்க மீட்கணும்னு. அப்படி அந்த பரிவாரங்கள் இரும்பு வலையை தயார் செஞ்சு நீரிலிருந்து அம்மன் சிலையை மீட்டு எடுக்கிறாங்க. மீட்டு எடுத்த பிறகு மன்னர் தரையில விழுந்து அம்மனை தரிசனம் செய்யறாரு. இங்கேயே அம்மனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பணும்னு முடிவு செய்து இந்த ஊற்றிலிருந்து தோன்றியதால ஊத்துக்காட்டு எல்லையம்மன், இந்த எல்லையில கிடைச்சதால ஊற்றுக்காடு எல்லையம்மன்னு பேர் வைக்கிறாரு. இந்த பெயர் காலப்போக்கில் மருவி ஊத்துக்காடு எல்லையம்மன்னு பெயர் மாறுது. இந்த நிலையில அன்றைய இரவு மன்னருடைய மெய்க்காவலருடைய கனவுல தோன்றிய அம்மன் எனக்கு கிழக்கு திசையில ஒரு ஆலயம் எழுப்பி என்ன அந்த ஆலயத்துல பிரதிஷ்டை செய்யணும்னு சொல்றாங்க. அதனால அந்த ஊருடைய கிழக்கு திசையில ஒரு ஆலயம் எழுப்பி எல்லையம்மனை பிரதிஷ்டை செய்யறாங்க. எல்லையம்மன் 4 கரங்களுடன் காட்சி தராங்க. இடது மேல் கையில் சூலத்துடனும் வலது மேல் கையில் உடுக்கையுடனும் மற்ற 2 கைகளில் அபயம் மற்றும் வரத கரத்துடன் வலது காலை மடித்து இடது காலினை மகிஷனின் தலை மீது வைத்தபடி பக்தர்களுக்கு அருள் புரிகிறாங்க ஊத்துக்காட்டு எல்லையம்மன். ஆலயத்துல அம்மன் சிலையை பிரதிஷ்டை செய்த சிறிது நேரத்திலே அம்மனுடைய உக்கர பார்வையால அந்த பகுதி தீ பற்றி எரியுது. இதனால ஊர் மக்கள் பயந்து போறாங்க. அப்படி பூசாரியோடைய அறிவுரையின்படி அம்மனுடைய திருவுருவ சிலையை நுழைவு வாயில் பார்த்தபடி நேரெதிராக வைக்காம சற்று நம்ம விலக்கி வச்சோம்னா இந்த அம்மனுடைய உக்கர பார்வை தனியும். அம்மனை சாந்தி செய்ய பல பூஜைகள் செய்து சாந்த சொரூபிணியாக நம்ம இந்த ஆலயத்துல பிரதிஷ்டை செய்யலாம்னு ஏற்பாடு செய்யறாங்க. கருவறைக்கு முன்புறம் துவார பாலகர்களும் 7 அடி உயரமுள்ள காளிகாம்பல் சிலையும் வெளியே இருக்கு. இது மட்டும் இல்லாம கருவறையை சுற்றி வராகி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, பிராமினி, துர்க்கை போன்ற பல பிரதான தெய்வங்களும் வீற்றிருக்கிறாங்க. அம்மனின் திருக்கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோவிலுக்குள்ளே நுழைந்ததும் 4 கால் மண்டபம், பலிபீடம், கொடிமரம் ஆகியவை அமைந்துள்ளது. இவற்றை தாண்டி போனால் கருவறையை நாம் அடையலாம். இவை மட்டும் இல்லாம இந்த கருவறைக்கு வெளிப்புறமாக ஆஞ்சநேயர், மகாவிஷ்ணு, காலபைரவர், நவகிரகங்களுடைய சன்னதி, சிவன், பார்வதி மற்றும் விநாயகர் சன்னதிகளும் இங்கு அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல தினமும் 3 கால பூஜைகள் நடைபெறுகிறது. சித்திரை மூல நட்சத்திரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சி தந்ததால இதை 10 நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழாவாக மக்கள் கொண்டாடுறாங்க. அதில் ஒன்றுதான் தெப்போற்சவம் நடைபெறுகிறது. சித்திரை மாதம் சிறப்பாக நடைபெறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.